இந்த வகையில் நீங்கள் சுற்றி வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு விலை ஏறுவதற்கு ஒரு ஆளாக எனக்கு ரீசன் சொல்லுங்கன்னா அமெரிக்கா. போர்கள் எப்போவுமே தங்கம் விலையேற்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன் போர் இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் மாதிரியான அந்த உலக அரசியல் பதட்டங்கள் தங்கம் விலையேற்றதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ போர் வந்துச்சுன்னு வைங்க, ஒரு நாட்டில் இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? நம்ம சாதாரணமாக நம்ம நாட்டை விட்டு ஓட நினைப்போம். அகதி அப்போ தான் அகதிகள் உருவாது. இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் நீங்கள் வந்தாங்கல்ல, இந்தியாவுக்கு வந்தாங்க. அது மாதிரி இப்போ இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஐயோ நான் உசுரை காப்பாற்றோன்னு எப்படியாவது நான் போயிருந்தேன் நாட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கே வேணாலும் போகலாம், அல்லது ஏறி ஐரோப்பாவுக்கு போயிடலாம். அப்படி ஓடையில் நீங்கள் லேண்டை எடுத்துக்கிட்டு ஓட முடியாது. லேண்டை விட்டுட்டு தான் போகணும், இருக்கிற வீடை விட்டுட்டு தான் போகணும், வச்சுருக்க ஷேரு, மியூச்சுவல் ஃபண்டு, டெபாசிட்டு, சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு போகணும். எதை தூக்கிட்டு ஓடலாம்? கோல்டை தூக்கிட்டு ஓடலாம். ஸோ அதனால் கோல்டை அசட் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட் அப்படிம்பாங்க. எதுவுமே உங்களுக்கு உதவாத போது அந்த கோல்டு உதவும். இந்த கோல்டை கட்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டீங்கன்னா அடுத்த நாட்டில் போய் அந்த கோல்டை சேல் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஒரு வீடு வாங்கிக்கலாம், கார் வாங்கிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அதனால தான் எப்பப்போலாம் பிரச்சனை ஏற்படுதோ அப்பப்போலாம் கோல்டினுடைய விலை அதிகரிக்கும்.